சரி, ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ரேலி போனோம் இல்லையா? எதுக்கு போனோம்? ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் இயரே ஒரு டெங்கு அவேர்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால நம்ம ஸ்கூலுக்கு ஏற்கனவே அதை பற்றியான அறிமுகம் இருக்குது. எனிவே டு ஸ்டார்ட் எனி ப்ராசஸ், ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு அறிமுகமும் இனிஷியேஷன் தேவை இல்லையா? ஸோ அதன்படி நாம் இன்றைக்கி ஜஸ்ட் வி ஆர் அஃபிஷியலி ஸ்டார்டிங் த டெங்கு ப்ராசஸ். இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அது மாட்டம் அப்படியே அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டே இருக்கும் சைலண்ட்டாக. இதில் என்ன அப்படின்னாக்கா, நாம் ரெகுலராக நம்ம வந்து புக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு வரோம் இல்லையா, பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு கொடுக்குற அந்த அவேர்னஸை கேட்டு வாங்கி அதை நம்ம வந்து எல்லாரோடையும் பகிர்ந்துக்க போகிறோம். சரியா? அப்போ இந்த ஈவெண்ட்டை பொறுத்தவரை என்னன்னாக்கா, டெங்கு அவேர்னஸ் பொறுத்தவரை என்னன்னாக்கா, கொசுவினால பரவக்கூடிய அந்த டெங்கு வைரஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. இது ஒரு டெட்லி வைரஸ், ரைட்டா? இது ஒரு மருந்து கிடையாது. ரூமர்ஸ் ஆர் தட் மெடிசன் ஹவ் பீன் கம். மெடிசன் வந்ததாக ரூமர்ஸ் இருக்க ஒழிய மெடிசன் வந்து கட் அண்ட் ரைட்டாக இதுக்கு அதை கொடுத்தோம்னா நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரியான மெடிசன் கிடையாது. ஆக அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அது வராமல் பார்த்துக்கணும் போதும். அதுக்கு வழி இருக்குது. டெங்கு வைரஸ் வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். வீட்டில் இந்த ஃப்ரெஷ் வாட்டர்லாம் எங்கெங்கெல்லாம் தங்கி இருக்கோ ஒரு 2 நாள் 3 நாள் தங்கி இருந்தாவே அங்கே வந்து கொசு வந்து வளர ஆரம்பிச்சிடும், ரைட்டா? அதனோட லார்வா ஸ்டேஜ், அது பீப்பா ஸ்டேஜ் நமக்கு ஏற்கனவே தெரியும். 4 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத் இருக்குது இல்லையா எவல்யூஷனில், அது வரக்கூடிய ஒரு க்ரோத் இருக்குது. அந்த அடிப்படைக்கு அந்த எக்கு ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேயே அதை நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அங்கே எக்கு வந்து ப்ரீட் ஆகாது. எக்கு வந்து கொசு வந்து போடாது, கொசு போகிறதுக்கான இடம் கிடைக்காது. அப்போ அதுக்கு தேவையானது ஃப்ரெஷ் வாட்டர். சரியா? அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எங்கேயுமே தங்காமல் நம்ம வீட்டை வந்து ட்ரையாக வச்சுக்கணும். அதனால் இந்த ப்ராசஸில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டே வச்சுருக்கிறாங்க, ஃப்ரைடே டு பி ஃபாலோட் ஆஸ் ட்ரை டே. நல்ல அருமையான வேர்டு காயின் பண்ணியிருக்காங்க, ஃப்ரைடே ட்ரை டே. ஃப்ரைடே ட்ரை டே. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம வீட்டையும் ஸ்கூலையும் எங்கேயும் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் தேங்காத ஒரு சூழலை பார்த்துக்கணும். சரியா? அங்கே பார்த்துக்கிட்டாவே வந்து நமக்கு வந்து அந்த டெங்கு பரவுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி தொடர்ந்து அவங்க கொடுத்த அவேர்னஸும் தொடர்ந்து கொடுத்த கேம்பெயின் காரணமாக பாண்டிச்சேரியில் வந்து டெங்கு அவேர்னஸ், டெங்குனால ஏற்படக்கூடிய டெத்து பெரிய அளவு குறைஞ்சிருக்கு. முன்னெல்லாம் அதிகமாக இருக்கும், இப்போ வந்து பெருமளவு வந்து குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னாக்கா, த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அவேர் அபவுட் தட். அதன் மூலமாக வீட்டில் போய் குழந்தைங்க வந்து பிள்ளைங்க பேரண்ட்ஸோட பேசும்போது தே ஆர் கீப்பிங் இன் தேர் ஹவுஸ் ட்ரை. அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வீடுங்கிறது ஒரு பெரிய சொசைட்டி மாதிரி தான். அவங்க 4 பேருக்கு தெரியும் இல்லையா? அப்போ அந்த சொசைட்டி, அந்த ஏரியா, அந்த கம்யூனிட்டியே வந்து டெங்கு ஃப்ரீயாகவே ஆயிடுது. புரியுதா? ஸோ நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னாக்கா, இந்த கான்ஷியஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, அந்த சிந்தனை தான், ரைட்டா? அந்த சிந்தனையை வந்து நம்ம எல்லாருக்கும் பரவ செய்ய போகிறோம், ரைட்? ரொம்ப பெரிய சீரியஸான ஒரு விஷயம் கிடையாது, ஆன் த கோ தான். எல்லா ஒர்க்கும் ஆன் த கோ. நீ வீட்டில் இருக்கும்போது நீ பார்த்தீங்கன்னா யாரையாவது உடம்பு சரியில்லைனாக்கா அவங்கள விசாரித்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கணும். 2 days வந்து அதுக்கு மேலே போச்சுனாக்கா ஒரு ஜுரம், அது வந்து டெங்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிறாங்க. 2 நாளைக்கு மேலே ஒருத்தருக்கு வந்து ஜுரம் இருந்தால் டெங்குக்கான சாத்தியங்கள் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், பக்கத்தில் யாருக்காவது அந்த மாதிரி ஜுரம் இருக்குது அப்படிங்கிறதுனாக்கா நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடும். அவங்களையும் காப்பாற்றுறதுக்கு நம்ம ஐடியா கொடுக்கலாம், நம்ம சஜஷன் கொடுக்கலாம். ஈவன் யூ கேன் கான்டாக்ட் மீ, நான் உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் சொல்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு கைடன்ஸ். அதே மாதிரி நாமளும் நம்மளை வந்து காப்பாற்றிக்கலாம் இல்லையா? ஃபீவர் லீவ் வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குல்ல நம்ம கிளாஸில், நம்ம ஸ்கூலில், அதை வந்து குறைக்கணும். புரியுதா? ஸோ அந்த விதத்தில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஜாயின் டுகெதர், ஒர்க் டுகெதர், மேக் த சொசைட்டி அண்ட் அவர் செல்ஃப் சேஃப். ஓகே, தேங்க்யூ.